இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அங்க என்ன நடந்திருக்குன்னே தெரியல. அக்கா கவலையா இருக்கான்னு ஷாலு என்கிட்ட போன்லயே சொன்னா. இப்ப அவ இங்க வந்தாதான் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரிய வரும். இல்லனா எனக்கு மட்டும் எப்படி தெரிய வரும்? கடவுளே, உங்க மேல எனக்கு கோவமா வருது. ஏன் அக்கா கிட்ட மட்டும் இப்படி நடந்துக்கிறீங்க? கொஞ்சமா சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறான், அதுக்குள்ள அவளுக்கு வருத்தம் வந்துடுது. அக்கா ரொம்ப ஸ்ட்ராங், எனக்கு தெரியும். அவ எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணிடுவா. ஆனா அதுக்காக அக்காக்கு நீங்க இவ்ளோ கஷ்டம் கொடுப்பீங்களா? இவ்ளோ துன்புறுத்துவீங்களா? கடவுளே, எங்க அப்பா அம்மாவையும் நீங்க பறிச்சுக்கிட்டீங்க. வீடு நிலம் எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டீங்க. இப்ப அக்காவை பாத்துக்காங்க நானும் ஷாலுவும் கூட இல்லையே. அப்போ அவளுக்கு அங்க நீங்க தொல்லை கொடுக்குறீங்க. ஷாலு, நீ வந்துட்டியா? ரொம்ப நேரமா நான் உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன். சரி, அக்கா அங்க எப்படி இருக்கா அத முதல்ல சொல்லு. இங்க பாரு ஷாலு, நான் உன்கிட்ட உன்னை சொல்லுவான்னு ரொம்ப நேரமா பயந்து போயிருக்கேன். அதனால மௌனமா இருக்காத, எனக்கு டென்ஷனும் கொடுக்காத. அக்கா நல்லா இருக்கால? சொல்லு சொல்லு ஷாலு. ஷாலு, என்னாச்சு? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ அழாத ப்ளீஸ். ஷாலு, அக்கா நல்லா இருக்கல்ல? பாணி, கடவுள் அக்காவை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தேர்ந்தெடுத்தாரா இல்ல கஷ்டம் கொடுக்கறதுக்காக தேர்ந்தெடுத்தாரா? ஷாலு, நீ எதுக்காக இதெல்லாம் பேசிட்டு இருக்க? ஏன் அக்காக்கு என்ன ஆச்சு? அக்கா நல்லா தானே இருக்கா? சொல்லு. அக்காவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க பாணி. அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? அக்கா அக்கா எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். உனக்கும் இது தெரியும்ல. நீ அக்காவை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்க. ஆனா அக்கா அந்த மாதிரி தப்பா நினைக்கல, அக்காவை தான் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. அக்காவை குற்றவாளி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா எதுக்காக, எந்த விஷயத்துக்காக அக்காவை குற்றவாளி நினைக்கிறாங்க? மலிஷ்கா கிட்னாப் ஆயிருக்கா. அக்கா தான் மலிஷ்காவை கிட்னாப் பண்ணதா எல்லாரும் நினைக்கிறாங்க பாணி. இவங்களுக்கு என்ன ஆச்சு? இவங்க இந்த மாதிரி எல்லாம் நினைக்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் புரியுது, ஆனா அவங்களுக்கு யாரு புரிய வைப்பா? நீ புரிய வைக்க வேண்டியது நம்ம மாமாக்கு, போலீஸ்க்கு. அக்கா இந்த மாதிரி பண்ண மாட்டான்னு போய் சொல்லு. போய் அக்காவை நீ காப்பாத்து போ. பாணி, இந்த விஷயத்த நான் எடுத்து சொன்னேன், முயற்சி பண்ண. என்னத்த நீ முயற்சி பண்ண? அதோட அக்காவை தனியா விட்டுட்டு நீ ஏன் இங்க வந்த? இதுதான் உன் முயற்சியா? நீலமாட்டி என்ன வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க. என்னால எதுவும் பண்ண முடியல, அக்காவை காப்பாத்த முடியல. ஆண்டி என்ன வீட்டை விட்டு விரட்டினாங்க. அந்த இடத்துல என்னால ஒண்ணும் பேச முடியல, ஒண்ணும் பண்ண முடியல. அக்கா பாவம். ஷாலு, இங்க பாரு, நீங்க வர்றதுக்கு முன்னாடி நான் கடவுள் கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தேன். எதுக்காக அக்காக்கு நீங்க இவ்ளோ தொல்லை கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு நான் கேட்டுட்டே இருந்தேன். அவளுக்கு எதிராக யாரும் சதி திட்டம் தீட்டுறாங்க. அவளை வேணும்னே மாட்டி விடுறாங்க. ஆமா பாணி, யாரோ அக்காவை ஏமாத்துறாங்க, சதி திட்டம் தீட்டிட்டு இருக்காங்க. ஆனா யாரும் தெரியல. ஆயுஷ், ஆயுஷ், நீ நல்லா இருக்கியா? இப்ப இவன் கிட்ட டைரக்டா கேட்டுட்டா அக்கா என்கிட்ட சொன்ன விஷயம் இவனுக்கு தெரிஞ்சிரும்ல? இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். ஏன், என்னாச்சு? எது கேக்குற? அது ரொம்ப நேரம் கழிச்சு போன் எடுத்தேன் இல்லையா, அதான் கேட்டேன். உன் உடம்பெல்லாம் நல்லா இருக்குல்ல? அதோட நீ இப்ப எங்க இருக்க? ஆபீஸ்ல இருக்கியா இல்ல? இல்ல இல்ல. ஏன் ஏன்? அது ஆயுஷ், லட்சுமி அக்கா. லக்ஷ்மி அண்ணி, லக்ஷ்மி அண்ணிக்கு என்னாச்சு? சாலு, என்னாச்சு உங்களுக்கு? அது போலீஸ் அக்காவை அரெஸ்ட் பண்ண வந்தாங்க ஆயுஷ். வாட்? நான் ஆக்சிடென்ட் பண்ணதால அவங்கள அரெஸ்ட் பண்ணிருக்காங்களா? இல்ல, அவங்கள எதுக்கு? வாய் ஷாலு, அவங்க எதுவுமே பண்ணல. அததான் சொல்றேன், அக்கா எதுவும் பண்ணல. ஆனா அக்கா தான் மலிஷ்காவை கிட்னாப் பண்ணதா எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஒன் செகண்ட், வாட்? மலிஷ்கா கிட்னாப்பா? அது கிரண் ஆண்டி மொத்த பழியையும் அக்கா மேல போட்டுட்டாங்க. மலிஷ்காவை கிட்னாப் பண்ணது லட்சுமி அக்கான்னு போலீஸ் கிட்ட கிரண் ஆண்டி சொல்லிருக்காங்க. ஓ மை காட், நான் வீட்ல இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. ஷாலு, ஷாலு, நீ கவலைப்படாத, நான் போறேன். ஐ வில் டூ சம்திங். ஓகே, சரி போலாம் வாங்க. நோ இன்ஸ்பெக்டர். அண்ணி, ஆயுஷ், உனக்கு ஒண்ணும் இல்லல? நீ நான் நல்லா இருக்கல? நல்லா இருக்கேன். என்ன இதெல்லாம்? சார், நீங்க என் அண்ணிய? நீங்க யாருங்க? சார், அண்ணின்னு சொல்றேன். ஆயுஷ், ஓகே, நான் மிஸ்ஸஸ் லக்ஷ்மியோட மச்சான் அண்ட் நரிஷியோட பிரதர், நீலம் ஓபராயோட நெஃப்யூ. இப்ப நான் பேசலாமா சார்? சொல்லுங்க. ஓகே சார், நீங்க
முதல்ல இந்த விலங்கை கழட்டுறீங்களா ப்ளீஸ் ப்ளீஸ். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார். நீங்க எந்த பேசிஸ்ல இவங்களை அரெஸ்ட் பண்ணி இவங்க கையில விலங்கு மாட்டிருக்கீங்க? மலிஷ்காவோட ரூம்ல இருந்து ஏதோ இந்த கம்மல் கிடைச்சிருக்கு. இதுவே எங்களுக்கு ஒரு ஆதாரம் தான். நேத்து நைட்டோ இல்ல ஏர்லி மார்னிங்கோ லக்ஷ்மி இங்க வந்திருக்காங்க மலிஷ்காவை கிட்னாப் பண்றதுக்காக. அந்த டைம்ல உங்க வீட்லயும் இவங்க இல்ல. காலையில தான் அங்க திரும்பி வந்திருக்காங்க. ஆனா வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி எங்க போயிருந்தாங்கன்னு சொல்றதுக்கு மறுக்கறாங்க. என்ன அண்ணிமா நீங்க என்ன காப்பாத்துறேன்னு நீங்க? ஆயுஷ், நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நான் எதுவுமே பண்ணல, அதனால எதுவும் ஆகாது. நான் ட்ரிங்க் பண்ணி ஆக்சிடென்ட் பண்ண விஷயம் மட்டும் போலீஸ்க்கு தெரிஞ்சதுன்னா இவங்க என்னையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஏதாவது பண்ணி தான் ஆகணும். அண்ணியை நான் ஜெயிலுக்கு அனுப்ப முடியாது. ஆயுஷ் போதும். போலீஸ் அவங்க வேலையை பார்க்கட்டும். இன்ஸ்பெக்டர், லக்ஷ்மியை கூட்டிட்டு போங்க. ஒன் செகண்ட் மாமி. ஒன் செகண்ட் ப்ளீஸ். நேத்து லக்ஷ்மி அண்ணி வீட்ல இல்லங்கிறதால அவன் இங்க மலிஷ்காவை கிட்னாப் பண்ண வந்திருப்பான் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? இது போய் இது தப்பு சார். ஏன்னா நேத்து நைட் லக்ஷ்மி அண்ணி என் கூட தான் இருந்தாங்க. வாட்? ஆயுஷ், நான் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிருந்தேன். அது சின்ன ஆக்சிடென்ட் தான், மைனர் தான். நான் பயந்து போயிருந்தேன். தப்பு பண்ணது இன்னொருத்த. ஆனா நான் பயந்து போயிட்டேன். அதனால நான் கால் பண்ணி லக்ஷ்மி அண்ணி அங்க வர சொல்லியிருந்தேன். அவருக்கு ஹெல்ப் பண்ணி நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனோம். பட் பயத்துல இருந்ததால எனக்கு மயக்கம் வந்துருச்சு. அதனால வேற வழி இல்லாம அதே ஹாஸ்பிட்டல்ல நானும் அட்மிட் ஆயிட்டேன். இப்போ அவர் நல்லா இருக்காரு. டிஸ்சார்ஜ் ஆயாச்சு சார். இன்ஃபேக்ட் அவர் மன்னிப்பு கேட்டு வீட்டுக்கும் போயிட்டாரு. மிஸ்ஸஸ் லக்ஷ்மி ஓப்ராய், நீங்க நிரபராதி அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறேன். ஆனா உங்களுக்கு அதிக நேரம்லாம் தர முடியாது. இன்னைக்கு நைட்டு 10 மணிக்குள்ள நீங்க நிரபராதின்னு நிரூபிக்கணும். இல்லனா எதையே ஆதாரமா வச்சு உங்களை நாங்க அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஆனா என் பொண்ணு என்னன்னா அவ கிடைக்கலையே. மலிஷ்காவை நம்ம தொடர்ந்து தேடி பார்க்கலாம். அவங்க கிடைச்சிட்டாங்கன்னா உண்மை தன்னால வெளியே வந்துட போகுது. இன்ஸ்பெக்டர் சார், நான் சொல்றேன்ல, லக்ஷ்மி தான் என் பொண்ணை கிட்னாப் பண்ணிருக்கணும். இந்த விஷயத்தை உங்க பொண்ணு மலிஷ்கா சொன்னா அதுக்கப்புறம் லக்ஷ்மிய யாராலையும் காப்பாற்ற முடியாது. போலாம் வாங்க. வாங்க அண்ணி. நீலம், நீ பாக்குறல, ஆயுஷ் எப்ப பாரு இப்படிதான் பண்றான். ஆயுஷ நீ இப்படியே விட்டு வச்சேன்னா உன்னோட குடும்பமானம் தான் போயிடும். ஆயுஷ்க்கு கரிஷ்மா புரிய வைப்பா. கிரண், நீ எதுக்கும் கவலைப்படாத. ஒருவேளை இந்த குற்றத்தை லக்ஷ்மி தான் பண்ணியிருந்தானா தண்டனையில இருந்து அவளால நிச்சயம் தப்பிக்க முடியாது. ஏன்னா ராத்திரி 10 மணி வரைக்கும் தான் அவளுக்கு டைம் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவ ஜெயிலுக்கு தான் போவான். ஆனா அதுக்கு முன்னாடி அவன் மலிஷ்காவை ஏதாவது ஹர்ட் பண்ணியோ இல்ல கொலை பண்ணிட்டா என்ன ஆகும்?